அவர்களின் கேடு அவர்கள் மேல் சூழ்ந்து கொண்டே இருக்கிறது. இன்னும் கோபம் கொண்டு சபித்து விட்டான். அவர்களிடம் இருக்கக்கூடிய வேதத்தை மையப்படுத்தக்கூடிய குர்ஆன் என்ற வேதம் அவர்களிடம் வந்தது. இந்த குர்ஆன் வருவதற்கு முன் காஃபிர்களை வெற்றி கொள்வதற்காக இந்த குர்ஆன் மூலமே அல்லாஹ்விடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இவ்வாறு முன்பே அறிந்து வைத்திருந்த வேதமானது அவர்களிடம் வந்தபோது அதை நிராகரிக்கின்றார்கள். இப்படி நிராகரிப்போர் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது. எவர்கள் பாவமன்னிப்பு தேடி தங்களை திருத்தி தாங்கள் மறைத்தவற்றை தெளிவுபடுத்திக் கொண்டார்களோ அவர்களை தவிர மற்றவர்கள் சாபத்திற்குரியவர்கள். யார் இவ்வேத உண்மைகளை நிராகரிக்கின்றார்களோ இன்னும் நிராகரிக்கும் காபிர்களாகவே மறைத்து விடுகிறார்களோ அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய மலக்குமார்களுடைய மனிதர்களுடைய சாபம் உண்டாகும். எவர்கள் அல்லாஹ்விடம் அளித்த வாக்குறுதியை உறுதிப்படுத்திய பின்னர் முடித்து விடுகிறார்களோ, அல்லாஹ் சேர்த்து வைக்க வேண்டும் என ஏவியதை பிரித்து விடுகிறார்களோ, பூமியில் கசாத விசமம் செய்கிறார்களோ அத்தகையோருக்கு சாபம் தான் அவர்கள் மிக கெட்ட விஷம் இருக்கிறது. அந்நாளில் அநியாயக்காரர்களுக்கு அவர்கள் புகழ் கூடுதல் பயனளிக்காது. அவர்களுக்கு லகுனத்தும் சாபமும் தீய இருப்பிடமும் அவர்களுக்கு உண்டு. அல்லாஹ் நம் அனைவரையும் அவரின் சாபத்தை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அஸ்தங்களா உள்ளக்கு போய்ட்டாங்க. அடுத்து யாரு? எந்த அரிசி வைக்கிறதெல்லாம் யாரும் வைக்கிறதெல்லாம் இவன் ஆண்மெல்லாம் நினைச்சாப்போ இப்படி கை வச்சானா தட்டிக்கிறோம். கை வச்சிடாதே நல்லா இருப்பியோ. அல்லாஹ்வின் பெயரை கொண்டே ஆரம்பம் செய்கிறேன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நான் இப்பொழுது உங்களுக்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இஸ்லாத்தின் பெண்ணியம். இன்றைய காலகட்டத்தில் பெண்ணியம் என்பது பலராலும் பரவலாக பேசப்படும் தலைப்புகளில் ஒன்று. பெண் என்பவள் அடக்க ஒடக்கமாக கற்பொழுக்கமுள்ளவளாக ஈடுபடுபவளாக வீட்டையும் குழந்தைகளின் நன்கு துவைப்பவளாக எதிலும் கால் வைக்காமல் வீட்டிலேயே அடங்கி கிடப்பவளாக கணவனுக்காக தன்னை அடித்துக் கொள்பவளாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஆணாதிக்க நோக்கில் பெண்ணியத்தை பேசும் காலம் இது. ஆனால் மனிதனை மனிதனாக வாழ வைக்கும் இஸ்லாம் மன்னர மதிக்கப்பட்ட பெண்ணினத்திற்கு பல துறைகளிலும் சம அந்தஸ்தை வழங்கி அவர்களை உயர்வுபடுத்தி இருக்கிறது. தந்தை மகளிடம், சகோதரன் சகோதரிடம், தனியன் தாயிடம், கணவன் மனைவியிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற வரம்பையும் இஸ்லாம் ஏற்படுத்தியுள்ளது. ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச பெண்கள் தினமாக உலகம் முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. பொருளாதாரத்தில், உரிமையில், சமூக அமைப்பில் என பல வகைகளில் ஆண்களுக்கு அடிமைப்பட்ட அடைந்து கிடக்கும் பெண்களுக்கு தன்னம்பிக்கை ஊட்டவும் அவர்கள் எந்த விதத்திலும் ஆண்களுக்கு குறைந்தவர்கள் அல்ல என்ற நிலையை உருவாக்குவதற்காகவுமே சர்வதேச பெண்கள் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. பண்டைய கால மரபுக்கு எதிராக உலகின் முதன் முறையாக பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கியது திருக்குர்ஆன். பெற்றோரோ நெருங்கிய உறவினரோ விட்டு சென்ற சொத்தில் ஆண்களுக்கு பாகம் உண்டு. அதே போல பெற்றோரோ நெருங்கிய உறவினரோ விட்டு சென்ற சொத்தில் பெண்களுக்கும் பாகம் உண்டு என்று அல்-குர்ஆன் அத்தியாயம் 4 வசனம் 7 இறைவன் குறிப்பிடுகிறான். வியாபாரத்தில் ஈடுபடவும் ஒப்பந்தத்தில் பங்கு பெறவும் சொத்துக்களை பராமரிக்கவும் இஸ்லாம் பெண்களுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. நாளிதத்தில் நச்சுடராக பிறந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆண் பெண் இணைந்து சுபிட்சமாக வாழ புரட்சிகரமான சிந்தனைகளை முன்மொழித்தார்கள். பெண்களை போக பொருளாக மட்டுமே கணித்து பெண் குழந்தைகளை உயிருடன் புதைத்து மகிழ்ந்து பெண்களின் உணர்வுகளை நசுக்கி அட்டூழியங்களுக்கெல்லாம் ஆணி வேறாக தகவல் அந்த அரபு மக்களின் உள்ளங்களில் பெண்ணுரிமையை பேண வேண்டிய அவசியத்தையும் அவர்களின் உள்ளங்களுக்கு மதிப்பளிக்க வேண்டிய அவசியத்தையும் நடுநிலை சிந்தனையோடு எடுத்துரைத்து ஆண் பெண் சமநீதியை நிலைநிறுத்தினார்கள். உங்கள் மனைவியிடம் ஏதாவது ஒரு குறிக்கோளை கண்டால் அதற்காக
அனுப்புங்கள். அவர்கள் உங்களிடம் அடைக்கலமாக உள்ளவர்கள் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது இறுதி ஹஜ்ஜின் பொழுது மொழிந்த அமுத மொழிகளில் ஒன்று. ஒருவரிடம் ஒரு பொருளை அடைக்கலமாக ஒப்படைக்கும் பொழுது அந்த பொருளை பாதுகாப்பது அவரின் மீது கடமை. அப்படி செய்யாதவன் மோசடியாளன் என்ற முத்திரையை குத்தப்படுவான். அதே போல ஆண்கள் பெண்களை நல்ல முறையில் பேணி நடத்த வேண்டும் என்பது இந்த நபிமொழி கூறுகிற உண்மை. ஒரு பெண்ணிடம் அவளுடைய அனுமதி இல்லாமல் திருமணம் முடித்துக் கொள்ள இஸ்லாம் ஒருபோதும் இழுத்தரவில்லை. தோளில் போட்டு சுமந்த தந்தையாக இருந்தாலும் முதலில் மணப்பெண்ணிடம் அனுமதியும் சம்மதமும் இருப்பதுதான் திருமணத்திற்கு இஸ்லாம் வைத்திருக்கின்ற நிபந்தனை. ஒரு கணவன் தன் மனைவியிடம் ஒழுக்கம் உள்ளவராகவும் சிறந்தவராகவும் இருக்க வேண்டும். அவர்களை நல்ல முறையில் பேணி நடத்த வேண்டும். தான் வைப்பதுதான் சட்டம் என்ற ரீதியில் கட்டின மனைவியை துன்புறுத்தவோ விரட்டி அளிக்கவோ கணவர்களுக்கு உரிமை இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுவான், வாசிருஹுன்ன பில் மஅரூஃப். அவர்களை நல்ல முறையில் நடத்த வேண்டும். இஸ்லாம் கூறுகிற சொத்துரிமை. ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் சொத்தில் பாகம் உண்டு. 1956 ஜூலை 4ஆம் தேதி இந்திய இந்து வாரிசு சட்டம் நிறைவேற்றப்பட்ட பின்னர் பெண்களுக்கு சொத்தில் பாகம் உண்டு என கூறப்பட்டது. தனி சொத்தில் மட்டும் பங்கு சொத்தில் இல்லை. ஆனால் 2005ஆம் ஆண்டு வெளிவந்த சட்ட திருத்தத்தின்படி பெண்களுக்கு தனி சொத்திலும் பங்கு சொத்திலும் உரிமை உண்டு என அறிவிக்கப்பட்டது. ஆனால் 7ஆம் நூற்றாண்டிலேயே இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்தில் அனுமதி கிடைத்துவிட்டது. எவ்வித காத்திருப்புகளும் இல்லை, எவ்வித போராட்டங்களும் இல்லை, எவ்வித கெஞ்சுதலும் இல்லை. இந்த பங்கீடு ஒவ்வொரு இஸ்லாமியனுக்கும் கட்டாய கடமை. இதை நிறைவேற்றியே ஆக வேண்டும். எனவே இஸ்லாம் கூறுகிற அமைப்பில் பெண்கள் இன்றைக்கு மதிப்பளிக்கப்பட்டவர்கள் என்றால் நிச்சயம் பெண்ணியம் வாழும் என்பதில் ஐயமேதுமில்லை. வல்ல இறைவன் அல்லாஹ் இந்த உலகத்தில் பெண்களின் கண்ணியத்தை உயர்த்துவானாக. வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். பெண்ணின் ஏற்றத்தை பற்றி அழகான முறையில் சொன்னாங்க காசிகா. அவளுடைய கல்வி ஞானத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துவானாக. அடுத்ததாக டி இஃப்ரா அஸ்மால் ஹுஸ்னா அதோடைய பொருள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு அஸ்மால் ஹுஸ்னா. அல்லாஹ்வின் அழகிய திருநாமங்கள். அர் ரஹ்மான் அளவற்ற அருளாளன், அர் ரஹீம் மிகச் அன்புடையன், அல் மலிக் உண்மையான அரசன், அல் குத்தூஸ் தூய்மையாளன், அஸ்ஸலாம் சார்ந்திருப்பவன், அல் முபீன் அபயமளிப்பவன், அல் முஹைமின் ரட்சிப்பவன்,
அல்ஹம்துலில்லாஹ். அஸ்மா ஹுஸ்னாவை வந்து மனப்பாடம் பண்ணி பண்ணுறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அதுவும் அஸ்மா ஹுஸ்னாவை மனப்பாடம் செய்து பொருளோடு செய்தது மிகப்பெரிய ஒரு திறமை. அல்லாஹ் தஆலா அவருக்கும் கற்றுக் கொடுத்த ஆசிரியருக்கும் அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்யணும்னாங்க. உண்மையிலேயே அல்லாஹ் தஆலா அவருக்கு ஞானத்தை கொடுத்துருவாங்க. அடுத்ததாக பியாஸ் அவர்கள் குர்ஆனின் சிறப்பு குறித்து பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் முன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு குர்ஆன் ஓதுவதின் சிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள், நிச்சயமாக குர்ஆன் கியாமத் நாள் தன் தோழர்களுக்கு பரிந்துரை செய்யும். குர்ஆனை தானும் பற்றி மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுப்பவர்தான் மக்கள் சேர்ந்தவர். குர்ஆன் ஓதக்கூடிய இடத்தில் சையீத் அமைதி என்கின்றது. குர்ஆன் ஓதப்படாத இல்லங்கள் மண்ணறைகளை கொண்டது. எனவே நாம் குர்ஆனை ஓதுவோம், அல்லாஹ்வுடைய அருளை பெறுவோம். குர்ஆனை ஓதியத்தை யார் ஓதுகின்றாரோ அவர்களுக்கு ஒரு நன்மை. குர்ஆனை திக்கி திக்கி ஓதுங்கள், அவர்களுக்கு 2 மடங்கு ஒளி உண்டு. குர்ஆன் ஓதுவதால் இருளுடன் நெருக்கம் கிடைக்கின்றது. குர்ஆன் ஓதிக்கொண்டே இருப்பதான் சொர்க்கத்தின் படித்தாலும் ஏறிக்கொண்டே இருக்கும். குர்ஆனை ஊகி முறையில் ஓதினால் அதன்படி செயல்பட்ட சங்கியான மலர்களுடன் இருப்பார். யாருடைய உள்ளத்தை சிறிது கூட மனநம் இல்லையோ அவருடைய உள்ளம் பாலடைந்த உள்ளம். எனவே நாம் குர்ஆனை கற்போம், மனநம் செய்வோம், மத நன்மை பெறுவோம். நம்மை ரபிதன். அல்ஹம்துலில்லாஹ். நிகழ்ச்சியினுடைய பேசக்கூடிய மாணவி ஆமாம் ஆமாம் ஃபாசிலா அவர்கள் பெண்ணியன். அப்படியா? பர்ஜூபான் ஹதீஸ்கள் பொருள்கள் பர்ஜூபான் ஹதீஸ்களும் அதனுடைய பொருள்களையும் பற்றி பேசுவார்கள். அதுக்கு இன்ஷால்லா ஒரு நாடகம் இருக்குது, அப்புறம் பட்டிமன்றம் தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு 30 ஹதீஸ்களும் அதன் பொருள்களும். அபீ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்னல்லதீன யுஸ்ரா, நிச்சயமாக மார்க்கம் எளிதானது. அபீ ஸாயித் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு லா துஸாஹிபு இல்லா முஃமினா, முஃமினை தவிர வேறு யாருடனும் தோழமை கொள்ளாதே. ஜுபைர் இப்னு முத்தீம் ரலியல்லாஹு அன்ஹு லா யதுகுலுல் ஜன்னத காத்தியுன், உறவுகளை துண்டித்து வாழ்பவன் சுவனம் செல்ல மாட்டான். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ரப்பி ஃபீ ரிதல் வாலிதி, அல்லாஹ்வின் திருப்தி பெற்றோர் திருப்தியில் உள்ளது. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சிபாபுல் முஸ்லிமி ஃபுசுக், முஸ்லிமை திட்டுவது பாவமாகும். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு லா யதுகுலுல் ஜன்னத நம்மாம், கோல் சொல்லக்கூடியவன் சுவனம் செல்ல மாட்டான். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு ஹயாஉ ஹைரும் குல்லுஹு, வெட்கம் அனைத்து